அண்ணா அண்ணா என்ன உங்க பிரச்சனை? காலையில எவ்வளவு கவிதையை மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அதை பத்தி ஒரு வார்த்தை சொன்னீங்களா? உன்ன அண்ணான்னு சொல்லிட்டு உங்களை தங்கச்சி எல்லாம் நினைக்கலங்க. தங்கச்சி எதுக்கிற பெரிய மனுஷன் நினைக்கலீங்க. அப்ப நான் பேசுறது பிடிக்கல, பிளாக் போட்டு போங்க. அதை விட்டுட்டு சும்மா அண்ணான்னு சொல்லிட்டு என்னாச்சு? நான் கூட நீ என்ன லவ் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன அண்ணான்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஓப்பனா சொல்றேன், செத்துட்டேன். ஏய், நான் பாசமலை சிவாஜி தங்கச்சி நினைப்பா. சும்மா அண்ணா அண்ணா அண்ணான்னு கூவிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல அண்ணான்னு கூப்பிட்டேன் அவ்வளவுதான். யாரு என்ன உன்ன தங்கச்சின்னு சொன்னா? நீ தான் பேச ஆரம்பிச்சோன்னா அண்ணான்னு கூப்பிட்டேன். ராக்கி கடி கூட வந்த பிடிக்கல. மூஞ்சி மேல சொல்றே, மூஞ்சி மேல உனக்கு எப்பத்த அண்ணமத்த உன்னை லவர் மாதிரி இருக்குன்னு சொல்ல எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உன்கிட்ட நான் பேசுறதுக்கு முன்னால வராது அண்ணன் பசம் கூப்பிட்டு ஹாய் சொன்ன உடனே வந்துருச்சா? ஒண்ணு என்னை அக்கௌண்ட்ல இருந்து பிளாக் பண்ண, இல்ல இங்கேயே பிளாக் பண்ணலாமான்னு யோசி. ரெண்டு தவிர உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இத்தனை வருஷமா என் லவ்வர் நினைச்சவ இப்போ திடீர்னு நான் தான் கூப்பிட்டா. அதை கேட்ட உடனே நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், என்ன நினைப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியல. என்ன கஷ்டப்படுத்துறோம்னா கெட்டவத்துல கேவலமா கூட திட்டிக்கங்க. ஆனா பொய்யா கூட எங்க பசங்களை அண்ணான்னு மட்டும் கூப்பிடாதீங்க. என்னால தாங்கிக்க முடியாது. உனக்கு அண்ணானு கூப்பிட பிடிச்சிருக்கு, நீ கூப்பிட்ட. எனக்கு டார்லிங்னு கூப்பிட பிடிச்சிருக்கு, நான் கூப்பிட்டேன். இனிமே எவனாவது என்ன அண்ணானு கூப்பிடட்டான். எவனாவது எவனாவது அண்ணானு கூப்பிடுறது சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கல. ஆரிய கேட்டீங்கள சொல்லிக்கிட்டே இருக்கு. இருக்கிறவன்ல என்ன சொம்பிக்கல. விருப்பம் இல்லாதவர்கள் அண்ணானு கூப்பிடுறதும் தப்பு, அண்ணானு கூப்பிட சொல்றதும் தப்புன்னு எல்லாரும் உணரணும். இன்னொரு தடவை நான் உன்னை அண்ணானு கூப்பிடுறத பார்த்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிருவேன். பக்தன் ஒருத்தன் தன்னுடைய பழம்பலை சொல்லி ஓன்னு ஒப்பாரி வைக்கிறான். அந்த படுபாவி என்ன சொன்னான்றது உங்களாண்ட சொல்லுற. சுவாமி, கஷ்டப்பட்டு காதலிச்ச பொண்ணு கலட்டி விடும்போது அண்ணான்னு சொல்லிட்டா சுவாமி அப்படின்னு. கலியுகத்துல பொண்ணுங்க கண்ணான்னு கூப்பிட்டாதான் ஆச்சரியம், அண்ணான்னு கூப்பிடுறதுல எந்தவித ஆச்சரியமும் இல்ல. ஷோ ஷட் பண்ணிட்டு எல்லாரும் நம்ம வேலைய பார்ப்போம். இதுதான் என்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் நான் தரக்கூடிய மெசேஜ். ஒரு நிமிஷம், இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தோடு பண்ணதல்ல. ஏன்னா சம்பந்தமே இல்லாம சங்கத்துல இருந்து பிரச்சனை வந்துடக்கூடாது. பாத்தீங்களா சுவாமி? என்ன சங்கம் சுவாமி? வேற என்ன, மரியாதைக்குரிய நம்ம மாதர் சங்கம் தான். அட பாவி சண்டாளா, சங்கத்து பேர் சொல்லும் போது பீ போட சொன்ன, என்னுடைய பேர் போடுறப்ப பீ போட்டானே அந்த படுபாவி. தன